அனைவருக்கும் வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது. அதாவது லோ ப்ரெஷர் ஏரியா வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் ஏரியாவாக மாறியிருக்கு. இந்த வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் ஏரியா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து சென்னைக்கு மிக நெருக்கமாகவும் ஆந்திராவுக்கு மிக நெருக்கமாகவும் வந்து நிலவக்கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அதன் பிறகு அது தொடர்ந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து மேற்கு வங்கம், பங்களாதேஷ், மியான்மர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இதன் காரணமாக நம்மளுடைய சென்னையில் பல பகுதிகளில் மதியானத்திலிருந்து தொடர் மழையானது விட்டு 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 பதிவாகி வந்துட்டுருக்கு. நம்மளுடைய இந்திய வானிலை மையம் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மஞ்சள் எச்சரிக்கைனா 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம். நம்மளுடைய சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையமானது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 சென்டிமீட்டர் வரைக்கும். இது இல்லாமல் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கன்னியாகுமரி, புதுச்சேரி போன்ற பகுதிகளில் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடரக்கூடிய மழையானது இன்று முழுவதும் தொடரும். இன்றைக்கி புதன்கிழமை, இன்று முழுவதும் மழையானது அவ்வப்போது விட்டு விட்டு தொடரும். நாளையும் தொடரும். நாளைக்கு இந்த மழையானது தொடரும். நாளை மதியம் முதல் படிப்படியாக மழையுடைய தாக்கம் என்பது குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த நிகழ்வு தொடர்ந்து ஆந்திராவை நோக்கி போகும். ஆந்திரா கடற்கரை ஓரத்தில் நல்ல மழையை கொடுத்து விட்டு பிறகு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒடிசா, புவனேஸ்வர் இந்த பகுதியில் நல்ல மழையை கொடுத்து விட்டு அப்புறம் பங்களாதேஷ், அதுக்கப்புறம் மியான்மர் கடற்கரையை நோக்கி நகரப்போகுது. இதுதான் அதனுடைய பாதை. தமிழ்நாட்டுக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்காதுன்னு. இப்போ பெய்து வருது பார்த்திங்களா அந்த மழை. இதுதான் இந்த ஆண்டோட வடகிழக்கு பருவமழையோடைய கடைசி பருவமழையாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு கிறிஸ்துமஸ் வரைக்குமே அடுத்து ஒரு பெரிய நிகழ்வு தெரியலை. இந்த நிகழ்வு போயிருச்சுன்னா நமக்கு இனிமேல் பார்த்திங்கன்னா பெரிய நிகழ்வு, அடுத்தடுத்த பெரிய பெரிய நிகழ்வுகள் வருவது போல் தெரியல. அதனால் இந்த முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.